அம்மா சசி சமையல் பூரி செய்கிற லேக் சப்ரைக் செய்கிற ஒரு சுண்டு மாவு எடுத்துருக்கிறேன். நாங்கள் 4 பேர் 2 படியாக ஒரு சுண்டு எடுத்துருக்கிறேன். வாட்டை மாவு எடுத்துருக்கிறேன். உப்பு போடுறேன் பாருங்க, நான் தேவையான அளவு உப்பு போடுறேன். இது தண்ணியும் வந்து நான் ஒரு நிகழ்ச்சி விட்டு தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். சாகச்சூடுமில்ல ஒரு நிகழ்ச்சூடு. சில பேர் எண்ணெயும் விட்டு குழப்பினோம் இந்த ஆட்டமாக்கல்ல சப்பா பூரிக்கு. நான் அப்படி இல்லை, நான் தண்ணியும் உப்பும் போட்டு சுடு தண்ணி லைட்டாக நிகழ்ச்சி விட்டு தண்ணி தான் நீங்கள் விட்டு விட்டு குழையுங்கோ. தேவையான தண்ணி எப்படி பூரி குழைச்சிட்டேன். கையில் ஒட்டாமல் இருக்குது. நான் இப்போ இது லைட்டாக இப்போ நல்லா குழைச்சிட்டேன். லைட்டாக எண்ணெய் தடவை போட்டு தான் சொட்டு எண்ணெய் பூசுவேன். வேறு மீறால் ஆக எண்ணெயும் தேவையில்லை. சொட்டு தண்ணியை மேலால் விட்டுட்டு ஒரு கணக்காக நாங்கள் உருண்டை எடுத்த வேண்டாம். ஆக பெருசாகவும் தேவையில்லை. இவ்வளோ உருண்டை எடுத்து எல்லாம் மெல்லிசாக தட்டணும். பலகையில் நான் இந்த பலகையில் எண்ணெய் பூசி போட்டு இதில் போட்டு இதுக்கும் பூசி வைக்கணும். பலகைக்கும் இது இழுத்து மெல்லு சாதாரணீங்கன்னா தான் ஊதும். சரி, நோயில் விடுவோம். இந்த பூரியை போட்டு இப்படி எண்ணெயால் தட்டி 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 அமர்த்தி விடுவோம். எப்படி பூரி கட்டல் பாருங்க. எண்ணெய் மேலே ஊற்றும். பூரி ரெடி. பூரி ரெடி. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.